சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தமுள்ள வீடுதான். சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான். உலாவும் நிலாவில் வெள்ளை அடிக்கலாம், இங்கேயும் எப்போதும் சுத்தப்படுத்தலாம். ஏன் இந்த வீட்ல ஒரு பெயிண்டர் இருக்குது பத்தாதா? நீங்க போய் நிலாவுல பெயிண்ட் அடிக்க போறீங்களா? இருமா, அது பாட்டு இருமா. நான் நிலாவுக்கு பெயிண்ட் அடிக்க போறேன். ஓஹோ, பாட்டா? நீங்க அப்பா கூடயே போயிட்டு பெயிண்ட் அடிக்க போறீங்கன்னு நினைச்சேன். நினைப்பா என் வீட்டுல இருக்க வேலை செய்யறதுக்கு துப்பு கிடையாது. ஒரு பெயிண்ட் அடிக்க வேலை போறாங்க. தங்கச்சி பாப்பா எங்கடா? அவ விளையாடி நிக்காம அவளே கையில கூட்டு வரதானே, அவளை தனியா கூட்டு வர நீ? நான் கூப்பிட்டு எங்கம்மா அவ வர மதிக்கவே மாட்டேங்க சுத்தமா. எப்ப பாரு அவளை அடிச்சு அழ வச்சுனே இருந்தா எங்க இந்த மதிப்பா? ஆமா, நான் அடிக்கிறது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும், அவ என்ன அடிக்கிறது உங்களுக்கு தெரியவே தெரியாதுல. நீ 4 அடி அடிச்சா 1 அடி அடிக்க போறா. அந்த ஒரு அடி முதல் அடி அவ தான் அடிக்கிறாமா. முதல்ல எப்பவுமே நான் அவளை அடிச்சது கிடையாது, அவ தான் ஃபர்ஸ்ட் அடிக்கிறா. ஆமா நீ அடிக்கவே மாட்டேன். சரி விளையாடுறது போதும், சாப்பிட்டு படுத்து தூங்கணும். மணி ஆச்சு, பிறகு கூட்டணும். அப்போ அவளை போய் கூட்டணும். ஏமா அப்பா என்ன வரலையம்மா? அப்பா வந்த பிறகு சாப்பிடலாமா? இங்க பாரு, இன்னைக்கு வேற சம்பள நாள். உங்க அப்பா எப்போ வருவாரோ, எது வருவாரோ, எத்தனை மணிக்கு வருவாரோ தெரியல. ஒழுங்கா சாப்பிட்டு படுக்கிற வேலையை பாருங்க. அவ சீக்கிரமா எழுந்துக்கணும். அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கேக்கடமா எங்க இருக்காருன்னு? ஏன் அவருக்கு வீட்டுக்கு வர தெரியாதா? இருங்கம்மா ஃபோன் பண்ணி கேக்குறேன். எரும மாடு பெருக்கி இந்த நேரத்துல அப்படியே குப்பையில வச்சிலே போறேன். சரி டக்குன்னு ஃபோன் பண்ணி கேளு. 1 மினிட் மம்மி. போனை சார்ஜ்ல போட்டு வச்சிருந்தேன். எப்போ எடுத்த? இப்பதான் எடுத்தேன். என் போன்ல கையை வைக்காத உனக்கு 1000 வாட்டி சொல்லிருக்கேன். அந்த போன்ல சவுண்ட் கம்மி பண்ணி வச்சிருது, நம்பர்களை மாத்தி விட்டுறது. இதே ஒரு வேலையை வச்சுன்னு துங்கின்னு வா. யாரா ஃபோன் பண்ணா கூட எனக்கு காது கேட்க மாட்டேங்குது. எதுக்கு என் போனை தொடர நீ? ஏமா எனக்கு தனியா ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்துருக்கீங்களா? ஓ, தனியா உங்களுக்கு ஒரு தனியா ஃபோன் வாங்கி தருவாங்க. சார் எத்தனாவது படிக்கிறீங்க? உங்களுக்கு தனியா ஃபோன் வாங்கி தரதுக்கு? எங்க கிளாஸ் பசங்களே எல்லாரும் ஃபோன் வச்சிருக்காங்கம்மா. நான் மட்டும் தான் ஃபோனே வச்சிரல. எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கு தெரியுமா? என்னது அசிங்கமா இருக்கா? ஆமாம்மா, என் கிளாஸ் பசங்க எல்லாரும் வச்சிருக்காங்க ஃபோன். முன்னாடியாவது லாக்டவுன் போட்டிருந்தாங்க. அப்போ படிக்கிறதுக்காக உங்க அப்பா ஃபோன் எடுத்து வச்சு படிக்கிறதுக்கோ எழுதுதோ பண்ணியிருந்தீங்க. கிளாஸ் நடந்துச்சு சொல்லிட்டு அதனால உங்ககிட்ட ஃபோன் கொடுத்தாங்க. இப்போ எதுக்கு ஃபோன் வச்சிருக்காங்க எல்லாரும்? எல்லாரும் சும்மா யாரா ஃபோன் வந்தா பேசுறதுக்கு, கேம் விளையாடுறதுக்கு, பாட்டு கேட்கறதுக்கு அதுக்கு வச்சிருக்காங்க. ஓஹோ, அந்த அளவுக்கு ஆயிப்போச்சு. ஆமாம்மா, இப்போ தீபாவளி ஆஃபர், நியூ இயர் ஆஃபர், பொங்கல் ஆஃபர் நிறைய கொடுக்குறாங்கம்மா. நீங்க எனக்கு என்ன பண்ணீங்க? அப்பா கிட்ட சொல்லி 10,000 ரூபாய் ஃபோன் வாங்கி சொல்லுங்க. போதுமா ராசா 10,000 ரூபாய் ஃபோனு? போதுமா? கையில என்ன இருக்குன்னு பாத்தியா? அடி வெளுத்து வாங்கிடுவேன். 10,000 ரூபாய் ஃபோன் வேணும்னு. 10,000 ரூபாய் அவன் இங்க 100 200 நாயா பேயா ஓடி உழைச்சுன்னு இருக்கான். இவருக்கு 10,000 ரூபாய் ஃபோன் வேணுமா? நானே கம்மியான விலையில தான் சொல்லியிருக்கேன். ஃபோன் 40,000 50,000 60,000 70,000 1 லட்சம் வரைக்கும் இருக்குமா ஃபோனு. என் கிளாஸ் பசங்களாம் 10,000 5,000 ஃபோன் வச்சிருக்காங்க. அதனால தான் நானும் கேட்கறேன் 10,000 ரூபாய் ஃபோன். ஆனா எனக்கு நெஞ்சு வலியே வருது தெரியுமா உங்ககிட்ட பேசுறதுக்கு. ஏமா நானும் விலை கம்மியில தானே கேட்கறேன். ஒரு 500 ரூபாய் சம்பளத்துக்கு ஏணி போட்டு அவ்வளோ ஹைட்ல ஏறி பெயிண்ட் உச்சி வெயில்ல இல்ல மழையில, மழை காலத்துல வேலை இல்லை சொல்ல விடு, உள்ள அடிப்பாங்க பெயிண்ட். எப்பயாவது சமயம் வெயில் இல்லாமல் வெளில அடிக்கிறாங்க உங்க அப்பா பெயிண்ட். வெயில் காலத்துல சொல்றேன், உச்சி வெயில்ல இருந்து பெயிண்ட் அடிக்கிறாங்க. ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு 600 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு. உனக்கு என்னன்னா 10,000 ரூபாய் ஃபோன் கேக்குது. அது அப்பாவோட வேலைமா, அதுவே கஷ்டம். நான் அவர் சொல்லி தரேன். எனக்கு உனக்கு அவர் சொல்ல மாட்டாரு. அவர் எப்படி சொல்லுவாரு வேலை கஷ்டம்னு சொல்லிட்டு? நம்மளுக்கா அறிவு இருக்கணும். நம்மள சொல்றதுன்னு தின்றோம். நம்மளுக்கு அறிவு இருக்கணும். நம்ம அப்பா கஷ்டப்பட்டு வேலை செய்யறாரு நமக்காக. ராத்திரியும் பார்க்கலாம், இந்த வெயிலையும் இல்லை நைட்ல எல்லாம் போய் வேலை செய்யறாரு. உள்ள எல்லாம் பெயிண்ட் அடிக்கணும், நைட்ல எல்லாம் போய் வேலை செய்யற, டக்குன்னு வேலை முடிக்கணும். நமக்கு கிரக பிரசம் வச்சிருக்காங்க அப்படி இப்படின்னு. பெயிண்ட் கிட்ட கண்ணில் இல்லை படிச்சுனா எப்படி எதுவும் தெரியுமா? காலையில் 5 மணிக்கு 6 மணிக்கு 7 மணிக்கெல்லாம் ஓடுறாரு. குடுன்னு போனா ஒரு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்குமே சம்பளம் அப்படி சொல்லிட்டு. உனக்கு என்னன்னா 10,000 ரூபாய் ஃபோன் கேக்குது. 10,000 ரூபாய் இதுக்கே இப்படி சொல்லிட்டீங்க. நான் 10th எல்லாம் முடிச்ச பிறகு அப்பா கிட்ட பெரிய பைக் கேட்கலான்னு இருக்கேன். உன்னை முதல்ல வீட்டுல வச்சிருந்தா முதல்ல தப்புன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணலாம்? ஃபோன் கேட்டல, உனக்கு 10,000 ரூபாய் ஃபோன் வேணுமா இல்ல 20,000 ரூபாய் ஃபோன் வேணுமா? ஏமா நிஜமா சொல்றீங்க? ஆமா, இப்போ நீ தான் கேட்ட ஃபோன் வேணும்னே. நீங்களா கேக்குறீங்க? ஒரு 15,000 ரூபாய் போதுமா? ஓ, இப்போ 10,000 ரூபாய்ல 15,000 ரூபாய்க்கு வந்திருக்கீங்க. சரி, நாளையில இருந்து நீ என்ன பண்றேன்னா அப்பா கூட பெயிண்ட் அடிக்கிற வேலைக்கு போயிடு. டெய்லி அப்பா சம்பளம் தருவாரு. அந்த காசு சேர்த்து வச்சுக்கினே ஃபோன் வாங்கிக்கோ. என்னது அப்பா கூட பெயிண்ட் அடிக்கிற வேலைக்கு போவா? ஆமா, ஃபோன் வேணும். என்ன பண்றது? ஏமா அப்பா வாங்கி தர சொல்லுங்கம்மா. இங்க பாரு, உங்க அப்பா சம்பாதிக்கிறது வீட்டு குடும்பம் பார்க்கறதுக்கும் உங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கும் சாப்பாடு உங்களுக்கு போறதுக்கும் அதுக்கே கரெக்டா இருக்குது. இது அப்பா கிட்ட காசுலாம் கிடையாது. அதனால அப்பா கிட்டலாம் கேட்க முடியாது. நீ என்ன பண்றேன்னா உனக்கு ஃபோன் உனக்கு தானே வேணும். நீ தானே வச்சுக்கின்னு கேம் ஆட போற, எல்லாருக்கும் பேச போற, பாட்டு கேட்க போற. அதனால என்ன பண்றேன்னா ஒரு மாசம் ஸ்கூல் லீவ் போட்டுடு. ஸ்கூல் லீவ் போட்டுட்டு உங்க அப்பா கூட வேலைக்கு போ. 10,000 ரூபாய் ரெடி பண்ணி ராத்திரியும் பார்க்கலாம். வேலை செஞ்சு வச்சுக்கேன் 10,000 ரூபாய் வந்துடும். என்ன ராத்திரி மகள் வேலை செஞ்சு அதை 10,000 ரூபாய் ரெடி பண்ணிங்கன்னா ஃபோன் வாங்கிக்கோ. என்னது நான் போய் பெயிண்ட் அடிக்கணுமா? ஆமா. ஏமா நீங்க தானே வாங்கி தரணும். நீங்க தானே பெத்தீங்க. நீங்க தான் ஃபோன் வாங்கி தரணும். நான் போய் வேலைக்கு போய் நான் சம்பாதிச்சு நான் ஃபோன் வாங்கிக்கணுமா? நான் படிச்சு பெரிய பையனான பிறகு நான் சம்பாதிச்சு அப்புறமா எனக்கு தேவையானதை வாங்கிப்பேன். இப்போ நீங்க வாங்கி கொடுங்க. அதான் சொல்றேன், உங்க அப்பா கூட வேலைக்கு போய் வாங்கிக்க சொல்லி. உனக்கு ஃபோன் வேணா அந்த ஒரு வழிதான் இருக்குது. எனக்கு ஃபோனும் வேணாம் ஒன்றும் வேணாம். நான் படிச்சு பெரிய பையனான பிறகு வாங்கிக்கிறேன். இது நல்ல முடிவு. இன்னொரு தடவை ஃபோன் கீன்னு கேட்பேன். வேணாம். அப்பாவுக்கு ஃபோன் பண்ண. அப்பா எங்க வரான்னு கேளு. யாரோ தானே கஷ்டப்படுறாங்க, யாரோ தானே சம்பாதிக்கிறாங்க. அந்த திமில ஃபோன் கேட்குது உனக்கு. கேட்டதெல்லாம் வாங்கி தராங்கல்ல, அந்த கொழுப்பு. நம்ம கஷ்டப்பட்ட மாதிரி நம்ம குழந்தைங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்து எல்லாத்தையும் செஞ்சா கொழுப்பு ரொம்ப அதிகமாகி போய் திமில் அதிகமாகி போயிருக்குது. எப்படி பேசுறது? முதல்ல ஃபோன் பண்ணு, அப்புறம் பேசுவேன். ஃபோன் கேட்டது ஒரு குத்தமா? இந்த வீட்டுல ஒரு 10,000 ரூபாய்
இல்லாம போயிட்டேனே. 10,000 ரூபாய் அசால்ட்டா போயிருக்குல்ல உனக்கு. ஹலோ, எங்க இருக்கான்னு கேளு, எத்தனை மணிக்கு வருவான்னு கேளு. அம்மா ரிங்லமா போகுது, என்ன அப்பா ஃபோன் எடுக்கல? இதுக்குள்ளேயே ஹலோவா? வீட்டுக்கு தானே வந்து இருக்கேன், எதுக்கு ஓயாம ஃபோன் பண்ணி இருக்கீங்க? ஏம்மா அப்பா வந்துட்டாருமா. வந்துட்டீங்களா? ஏன் வேலையில இருந்து கிளம்பும் போது ஒரு ஃபோன் பண்ண மாட்டீங்களா? வீட்டுக்கு எதனா வாங்கி வரணுமா, போகணுமான்னு கொள்ளணுமா சொல்லிட்டு நேரா வந்து நிக்கிறீங்க. ஏன் ஃபோன் பண்றீங்களா? கொஞ்சம் முன்னாடியே பண்ண வேண்டியது தானே. ஆளு வீட்டுக்குள்ள நுழையும் போது தான் ஃபோன் பண்ணீங்களா நீங்க? இல்ல வேலையில இருந்து ஏன் கிளம்பும் போது ஃபோன் பண்ணலாம் கேட்டா என்ன கேள்வி கேட்டீங்க நீங்க? ஆமா, இப்ப பாரு தொடப்ப கட்டியும் கையுமா நின்னு கடை. இந்தா இல்ல பசங்களுக்கு ஸ்நாக்ஸ்லாம் இருக்குது பாரு, எடுத்து வை. அப்பா ஐஸ்கிரீம் வாங்கிட்டீங்களா? ஏடா இது மழை காலமா இருக்குது, தூரல் கீரல்லாம் போட்டு இருக்குது. இப்போ நைட்ல உனக்கு ஐஸ்கிரீம் வேணுமா? வெயில் காலத்துல மட்டும்தான் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடணும். இந்த மாதிரி நைட்ல எல்லாம் மழை காலத்துல அதுவும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா வச்சுக்க ஜுரம் தான் வரும். அதுக்கப்புறம் எப்படி ஸ்கூலுக்கு போவேன்? அவனோட பிளானே அதானே. நீங்க ஐஸ்கிரீம் என்ன தருவீங்க, சாப்பிட்டு ஜுரம் கிரம் வந்துச்சுன்னா வீட்டில் படுத்து கிடக்கலாம், ஸ்கூலுக்கு போகாம சொல்லிட்டு அவன் பார்த்துருக்கான். அவனுக்கு தான் ஸ்கூலுக்கு போனா படிக்கணும், நல்ல வேலைக்கு போனா அப்படி இப்படின்னு எதுனா இருக்குதா, என்ன பொறுப்பு இருக்கா? அவனை எப்படி ஸ்கூல் லீவ் போடலாம் அப்படின்னு பார்த்து சுத்திட்டு வந்திருக்கான். ஐஸ்கிரீம் கேட்டது ஒரு குத்தமா? இதுல வந்து பிஸ்கெட்டு, முறுக்கு, அப்புறம் ஆப்பிள், அந்த பழம்லாம் கொஞ்சம் வாங்கி வந்திருக்கேன். பசங்களுக்கு கொடு சாப்பிட்றதுக்கு. வேங்க இப்போ வந்து டிஃபன் சாப்பிட்டே படுக்க சொல்லணும் பசங்களை. ஸ்நாக்ஸ்லாம் காலையில இருந்து கொடுக்குறேன். ஏம்மா இப்ப முறுக்கு மட்டும் கொடுக்குமா? அப்படியே திரமா எடுத்து வச்சுப்பீங்க. இங்க பாரு, இப்போ வந்து இட்லி சாப்பிடணும். இட்லி சுட சுட அங்கே வந்து இருக்குது. சாப்பிட்டு முன் படுக்கிற வேலையை பாருங்க. டைம் ஆகி போச்சு. முறுக்குலாம் சாப்பிட்டு டிஃபன் சாப்பிடாம படுக்க போறியா? சாப்பிடுவோம் நானே. ஒன்றும் தேவையில்லை, அப்புறமா காலையிலேயே எழுந்து சாப்பிடு. சரி, கை கால் மூஞ்சிலாம் கழுவின்னு வரேன். டிஃபன் எடுத்து வை. எங்க அம்மா எங்க? எங்க அம்மா தான் கிச்சன் இருக்கிறாங்க, இட்லி ஊற்றி வச்சிருக்காங்க. அவங்க தான் சட்னி அரைச்சிருக்காங்க. நீ ஒரு வேலையை செஞ்சிடாத, உடம்பு வணங்கினா வயசான காலத்துல அவங்களே எல்லா வேலையும் வாங்கு. நீ எதுக்கு தான் தண்டத்துக்கு வீட்டுல இருக்குதுன்னு தெரியலையா? யோ நல்லா பேசுவேன், நீலாம் ஏன் பேச மாட்டேன்? காலையில எழுந்து காய்கறி மார்க்கெட்டுக்கு போயிட்டு காய்கறி வாங்கி வந்து வச்சுட்டு, நான் உன் தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு அங்கே போய் பூ முடிச்சிட்டு அங்கே எல்லாருக்கும் சாப்பாட்டுக்கு பதிலாக பரிமாறி வச்சுட்டு, இங்கே வந்து திரும்ப போய் காய்கறி வித்துட்டு இந்த வீட்டுக்கு வந்து தண்ணி பிடிச்சின்னு வந்து வச்சேன். 2 சாமான் வந்து கழுவி வச்சேன். துவச்ச துணியை மடிச்சு வச்சேன். இந்த வீட்டை பெருக்கின்னு இருக்கிறேன். உனக்கு வந்து நான் எந்த ஒரு வேலையும் செய்யாத மாதிரி தானே தெரியும். நான் வீட்டில் தண்டமாக உட்காந்துருக்கிறேன், நீ எனக்கு வந்து சோறு போடுறேன். காலையிலேருந்து ஓடி 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 வேலை செஞ்சு காலா வலிக்குது. அந்த பாதத்தை கீழே வைக்க முடியல. அப்படி இருந்தால் பல்ல கட்சி நான் இங்கே வேலை செஞ்சுன்னு இருக்கிறேன். உங்கள் அம்மா வந்து இட்லி ஊற்றி வச்சுட்டாங்க, சட்னி வச்சுட்டாங்கன்னு நீ அவ்வளோ பேச்சு பேசுகிறேன். அது கூட நான் செய்கிறேன் தான் சொன்னேன். உங்கள் அம்மா தான் நான் செய்கிறேன், நீ உட்காரு அப்படி சொல்லிட்டு போனாங்க. சரி சாப்பிடுமே கொஞ்சம் பெருக்கலாம் சொல்லிட்டு தொலை பார்த்து பெருக்கின்னு இருக்கேன். ஆளை பண்ணல ஒரு வேலை கூட நான் செய்யலையா? பார்த்தாரு இவரு. சரி விடு. இன்னைக்கு நம்ம அதிசயமா இவ்வளவு வேலை செஞ்சிருக்கிற. ஆமா, இன்னைக்கு மட்டும் தான் வேலை செய்யறேன். மற்ற நாள் நான் வேலை செய்யறது இல்ல. எனக்கு குறை சொல்லணும்னா உங்களுக்கு தூக்கமே வராது. இந்த பேக்கை பிடி, கை கால் மூஞ்சிலாம் கழுவின்னு வரேன். டிஃபன் எடுத்து வை. வச்சுட்டு போங்க. அப்பா என்கிட்ட கொடுங்கப்பா. இந்த வச்சுக்கோ. சும்மா இருக்காங்களா வீட்டில்? சும்மா காலையில பசங்களை கூட்டு போய் ஸ்கூல்ல விடுறதுலேருந்து திரும்ப கூட்டு வரதுலேருந்து ரேஷன் கடைக்கு போய் எல்லா வேலையும் இங்கே நான் செஞ்சுன்னு இருக்கேன். சும்மா இருக்கணும். சரி விடுங்கம்மா, தெரியாதனமா அப்பா சொல்லிட்டாரு. அது எப்படி தெரியாதனமா சொல்லுவாரு? யோசனை இல்லை, வீட்டில் எவ்வளோ வேலை இருக்குது, யார் செய்கிறாங்க என்ன ஏதுன்னு. அது எப்படி வாய்க்கு ஈஸியாக பேசுறாரு பாரு. சரி அப்பா முறுக்கு வாங்கினதுக்காதான் பாப்பேன். இங்கே பாரு, நீ அதில் எதுவுமே தொட தேவையில்ல. கூட இப்படி சாப்பிட்டு இப்போ படுக்கணும். அம்மா அம்மா நீ எங்க அம்மா, உன்னை விட்டா எனக்காரு அம்மா, தேடி அலைஞ்சு நீ காணோம் ஒன்ன. நான் ஒரு லூசு. எவ்வளவு ஒரு ஃபீலிங்கான பாட்டு பாடினீங்க, லூசுன்னு சொல்றீங்க? முறுக்குக்கு தானே பாட்டு பாடின்னு இருக்க. கள்ளத்தரேன் போ. நம்மளோட உழைப்பு எல்லாம் வீணா போச்சு, இன்னும் பயிற்சி வேண்டுமோ? இந்த சஞ்சு இன்னும் வராம என்ன பண்ணிருக்கா? அப்பா வந்தானே கூட பின்னாடியே ஓடி வருவா. சஞ்சு அம்மா அவ பெரியம்மா வீட்டுல அக்கா கூட விளையாடி இருக்காமா, இங்க இருந்து கூப்பிட்டு எப்படி காது கேட்கும்? அங்க இருக்கலாவ போய் தான் கூட்டு வரணும். இங்கே சாப்பிட்டு தூங்கிட்டாலும் தெரியலடா. அம்மா அவ விளையாடி இருந்தா தூங்கிலாம் இருக்க மாட்டா. சரி போய் கூட்டு வந்துடுறேன். ஆத்தா ஸ்நாக்ஸ் பைய கையோட எடுத்துட்டு போயிடுச்சு. இது நம்ம வீட்டுக்கு வராம விளையாடி இருந்தா நம்மள வந்து அடிச்சு இழுத்துன்னு வருவாங்க. இப்ப 10 நேரம் சஞ்சய் எப்படி கொஞ்சம் இடுப்புல தூக்கி வச்சுன்னு வருவாங்கன்னு நம்மள ஒரு மாதிரி நடத்துறாங்க, அவளை ஒரு மாதிரி நடத்துறாங்க. ஒருவேளை பசங்களாம் சொல்ற மாதிரி என்ன வேற எங்கேயாவது இருந்து தத்துட்டு வந்திருப்பாங்களோ? இருக்கலாம், இது ஒரு நாள் கண்டுபிடிக்கணும். மணி என்ன ஆகுது? இன்னும் விளையாடின்னு இருக்கேன். நான் சாப்பிட்டு படுக்க தேவையில்ல. அப்பா எப்பயே வந்துட்டாரு. ஏமா அப்பா வந்துட்டாரா? நான் பார்க்கவே இல்லையே. ஏன் அப்பாவோட வண்டி சவுண்ட் உனக்கு கேட்கல? நான் கவனிக்கவே இல்லையம்மா. அவ்வளவு மும்மரமா விளையாடி இருந்திருக்கேன். வேப்பிலை கருவேப்பிலை அது யாரோ நான்தானோ. இவனுக்கு என்னாச்சு? போகும்போது நல்லதானே? அவன் சும்மா ஆக்ஷன் பண்றாமா. இந்தா எந்திரிச்சு அந்த இட்லி சட்னி தட்டில் எடுத்து வந்து வச்சிருக்கலாம்ல. நான் படுத்துன பாட்டு பாடின்னு இருக்கிற. இந்த வீட்டுல ஒரு சோகமா ஒரு பாட்டு பாடுறதுக்கு நமக்கு உரிமை இருக்கா? அவன் நல்லா ஜாலியா விளையாட்டு வருவாளாம். நம்ம இங்க இட்லி எடுத்து வைக்கணுமா, சட்னி எடுத்து வைக்கணுமா, தட்டுல தண்ணி எடுத்து வைக்கணுமா? அவ பொம்பளை பொண்ணா இல்ல நான் பொம்பளை பொண்ணான்னு தெரியல. பொம்பளை பசங்க மட்டும் தான் சாப்பிடுறாங்களா? நீ சாப்பிட மாட்டியா? எந்திரிடா முதல்ல. அசிங்கப்பட்ட சதீஷ். பள்ளி இப்ப வாய் மேலே குத்த பரம்பரை. தங்கச்சி பள்ளி கிளின்னு சொல்லி பாரு, பல்லு மேலே குத்த பரம்பரை. போங்கம்மா பாட்டி ரொம்ப நேரமா தட்டின்னு இருக்காங்கம்மா. போங்கம்மா என்னன்னு கேளுங்க. இட்லி சட்னி எடுத்து வந்து வைங்க. ஏந்திரு. ஏம்மா எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட்டுமா. என்ன டவுட்டு? என்ன வேற ஏதாவது வீட்ல இருந்து தத்து எடுத்துட்டு வந்துட்டீங்களா? யார் சொன்னது உனக்கு? இல்லம்மா எனக்கே தோணுது. ஏன்னா சஞ்சய் வந்து நீங்க வந்து செல்லம் கொஞ்சறீங்க, அடிக்க மாட்டீங்க, திட்ட மாட்டீங்க. ஆனா என்ன மட்டும் அடிக்கிறீங்க, திட்டுறீங்க, இதெல்லாம் பண்றீங்க. அப்ப நீங்க என்ன வந்து வேற வீட்டுல
வீட்டுல இருந்து தத்தத்து வந்துட்டீங்க? ஆமா குப்பை தொட்டில இருந்து எடுத்துட்டு வந்தேன். எந்திரு. என்னது குப்பை தொட்டில இருந்தா? ஆமா. ஐயோ சதீஷ் குப்பை தொட்டில இருந்து வந்தானா? வாயெல்லாம் முச்சு வேண்டி. மா உண்மையை சொல்லுங்கம்மா. அதான் சொல்றேன் குப்பை தொட்டில இருந்து எடுத்துட்டு வந்தேனே. அப்போ என்னோட அம்மா என்னோட அப்பா இவங்க எங்க இருக்காங்க? நீதான் தேடி கண்டுபிடிக்கணும். ஏமா உண்மையாவா? சும்மா சும்மா. நான் எந்த கோடீஸ்வர வீட்டு மகனோ தெரியலையே, இந்த ஓலை வீட்டுல வந்து கஷ்டப்படுறேன்னு. எப்ப அம்மா என்ன பத்திரமா பாத்துக்க மாட்டீங்களா நீங்க? என்ன ஏன் குப்பை தொட்டில போட்டுட்டு போனீங்க? ஏன்னா நீ ரொம்ப வயாரல்ல, அதனால குப்பை தொட்டில போட்டு போயிருக்காங்க. ஏமா பிறந்த குழந்தை எங்க இருந்துமா வாயாடும்? நீ வாயாடி இருப்ப, அதனால தான் உங்களை தாங்க முடியாதுன்னு எடுத்து வந்து குப்பை தொட்டில போட்டு போயிருக்காங்க. ஆமா ஆமா அப்படிதான் இருக்கும். இவ வேற பேச சும்மா இருக்கலாங்கண்ணா. வெந்த புள்ள வேலை பாத்துன்னு இருக்கா. சரி சரி, அதை பத்தி அப்புறம் யோசிக்கலாம். உங்க அப்பா யாரு உங்க அம்மா யாருன்னு இப்போ வந்து சாப்பிடவா? வா செஞ்சு நம்ம சாப்பிடலாம். இங்க ஒருத்தர் ஃபீல் பண்ணி உட்காந்துருக்கானே, அதை பத்தி எல்லாம் எதுவும் கவலை கிடையாது. இவங்களுக்கு இப்ப டிஃபன் இட்லி இல்லாம தான் ஒண்ணும் முடியல. உனக்கு வேலை வெட்டி இல்லை, நீ ஃபீல் பண்ணிருக்க. எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. என்ன இப்ப சாப்பிட்டு தூங்கணும் அதானே? ஆமா ஆமா. சதீஷ் சாப்பிட்டு உட்காருவா. எனக்கு வேணாப்பா. ஏன் என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? நான் உள்ள வரும்போது நல்லா தான் இருந்தேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, பசிக்கல. ஏன் பசிக்கல? மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. ஏன் என்னாச்சு? என்ன வேற வீட்ல இருந்து தத்தெடுத்துட்டு வந்தீங்களாப்பா? அப்படின்னு உங்ககிட்ட யார் சொன்னது? அம்மா சஞ்சு எல்லாரும் தான் சொன்னாங்க. எங்க இவனை வேற வீட்டுல இருந்தானே சத்தா எடுத்துட்டு வந்தா? குப்பை தொட்டில இருந்தானே இருந்தாவன். குப்பை தொட்டில இருந்து எடுத்துட்டு வந்தவனே. ஆமா குப்பை தொட்டில இருந்தா எடுத்துட்டு வந்தான். இப்ப என்னதுக்கு? என்ன அங்கே விட்டுட்டு வர வேண்டியதுனா எதுக்கு தூக்கி வந்தீங்க? பாக்கிறதுக்கு நல்லா முட்டைக்கண்ணெல்லாம் போட்டு அழகா இருந்தியா, அதனால தான் தூக்கிட்டு வந்தோம். எப்பா சின்ன வயசுல அழகா இருந்தானா? ஆமா சின்ன வயசுல அழகா தான் இருந்த, இப்பதான் நல்லாவே இல்லை பாக்கிறதுக்கு. ஏன்டா புள்ளைய வம்பு பண்ணின்னு இருக்க? சதீஷ் எல்லாரும் சும்மா சொல்றாங்க உன் அழ வைக்கிறதுக்காக. உன் குப்பை தொட்டில இருந்தெல்லாம் எடுத்துன்னு வரல. நீ வந்து சஞ்சு மாதிரி உங்க அம்மா வயிற்றுல இருந்து தான் பிறந்து வந்த. பாட்டி நான் அழக்கூடாதுன்றதுக்காக என்ன சும்மா சொல்றீங்களா நீங்க? அடே லூசு பையனை, நான் சொல்றது உண்மை. இவங்களாம் சும்மா உன்னை ஏமாத்துறாங்கடா. இல்ல இவங்க சொல்றது தான் உண்மை. அதான் அவன் சொல்ற பிரச்சனை கேட்க மாட்டான். இப்படியே போட்டோம். நீங்க முதல்ல இட்லி எடுத்துருவாங்க. கையில எடுத்துட்டு வந்து வச்சுருக்கீங்களா? எடுத்துருவாங்க. இங்க எடுத்துருவாங்க. இந்தா சட்னி எடுத்து வந்துருங்க. இந்த எடுத்துருவாங்க. சரி கீழே இறங்கி உட்காந்து சாப்பிடு. எனக்கு வேணாம் பாட்டி. சரி அவனுக்கு எதுவுமே வேணாமா. நம்ம எங்க இருந்து எடுத்துமா அங்கே திரும்பி போட்டு வந்தலாம் குப்பை தொட்டிலே. ஐயோ செஞ்சாலும் செய்வாங்க. டேய் கீழே இறங்கி வா சாப்பிடு. அவன் பசிச்சா சாப்பிடுவான். என்னடா இன்னைக்கு வந்து ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தாங்களே, ஃபங்க்ஷன் எப்படி நடந்தது, ஏது நடந்தது, எதுனா ஒன்று கேட்குறீங்களா? வந்து அப்படியே கல்லூரி மங்க மாதிரி உட்காந்துக்கீங்க. ஏடி அதை நான் ஃபோன் பண்ணி கேட்டேனே, நல்லா தான் நடந்துச்சு சொன்னீங்க. அது அங்கே அப்போ கேட்டது மதியானம். வீட்டுக்கு வந்தோடனே கேட்கணும்ல ஒரு மாதிரிக்கே. கேட்குறேன். ஃபங்க்ஷன் எப்படி நடந்தது? நல்லா நடந்துச்சா? நல்லா தான் நடந்துச்சு. வர சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருந்தீங்களா இன்னைக்கு? எங்கடி நான் தான் சொன்னல, எனக்கு வேலை ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, அந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் வேலையை அப்புறமா போய் செஞ்சீங்கன்னா ஆகாதா? தங்கச்சி கூட அப்படி வேலை தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமா? தங்கச்சி ஃப்ரீயாக இருக்கும்போது கூட போய் பார்த்துக்கலாம். அங்கே வேறு சாயங்காலத்துக்குள்ளே வேலையை முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க நாளைக்கு வேறு யாரையும் வாடகைக்கு வைக்க போகிறாங்களா? அங்கே இது இளஞ்சோடியா, அது வீட்டை விட்டு தெரியாமல் கல்யாணம் பண்ணின்னு வந்துக்குதுங்க. அதுங்களுக்கு வீடு ஒன்றுமா, அதனால இன்றைக்கே பெயிண்ட் அடிச்சு முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆடம், அதனால தான் முடிச்சு கொடுத்துட்டு வந்தேன். ஆமாம் ஊரில் இருக்க காதல்லாம் நல்லா வாழ வைப்பீங்களே. ஏண்டி ஒரு வேலையை எடுத்துட்டு நல்லா ஒழுங்காக முடிச்சுட்டு வரணும்ல. இப்போ பாரு அந்த வேலையை நான் முடிச்சு கொடுத்ததுனால தான் இன்னும் 5 வீடு எனக்கு இப்போ பெயிண்ட் அடிக்க சொல்லி கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காரு. பரவாயில்லையா? 5 வீடு கொடுத்துருக்காரா? ஆமாண்டி. பரவாயில்ல. மழை காலத்தில் கூட இப்போ உங்களுக்கு வந்து ஆர்டர் கிடச்சிருக்குல்ல நிறையா? ஆமாம் மழை ஒரு சில டைமில் பெய்யாமல் இருக்குல்ல, அப்போ வந்து வெளியில் அவுட்டர் அடிக்கணும். மற்ற டைமில் வந்து வீட்டுக்குள்ளே அடிச்சு முடிச்சிட வேண்டியது தான். வேற ஊரில் இருக்கிற வீடு இல்லை இங்கே இதே ஊரில் தானே இருக்கா? அவரை நம்ம ஊரில் இருக்க பக்கத்து ஊரில் இருக்காங்கடி. பக்கத்து ஊரில் தான். அதே ஊரில் இருக்குதா 5 வீடோ இல்லை வேற இடத்துல இருக்குதான்னு கேட்குறேன். அங்கே பக்கத்து தெருவில் தான் இருக்குது. அப்போ தூரமாக எங்கே போக வேண்டிய வேலை கிடையாது. அம்மா அப்பா இப்போ எனக்கு ஃபோன் வாங்கி தருவாரா? ஆமாங்க உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன், மறந்தே போயிட்டேன். என்னடியா? உங்ககிட்ட இப்போ 2 பேர் தான் வேலை செய்கிறாங்க. 3வது ஒரு ஆளாக உங்களுக்கு இப்போ ஒரு வேலையாள் கிடைக்க போகுது. அப்படியா? அது யாருடி அது? நம்ம சதீஷ் தான். அம்மா ஆமா நீ தானே ஃபோன் கேட்ட? என்னடி சொல்ற? அவனே சின்ன பையன் ஸ்கூலுக்கு போயிருக்கான், அவனை போய் இட்டுன்னு போக சொல்ற பெயிண்ட் அடிக்கிற வேலைக்கு? அது ஒன்றும் இல்லைங்க, சதீஷ்க்கு வந்து கொஞ்சம் கம்மியான காசு, 10,000 ரூபாய் ஃபோன் வேணுமா? என்னது 10,000 ரூபாய் ஃபோனா? ஆமா அது வாங்குறதுக்கு காசு தேவை இல்லையா? அதனால தான் சதீஷ் வந்து உங்ககிட்ட வேலைக்கு வரானா அவனுக்கு டெய்லி சம்பளம் கொடுத்துருங்க. நைட்டு பகல் எது வந்தாலும் மழை வெயில் எது வந்தாலும் உங்களுக்கு அவன் வந்து வேலை செய்வான். அவனுக்கு நல்லபடியாக நல்ல சம்பளமா போட்டு கொடுங்க. சீக்கிரமா ஃபோன் வாங்கட்டான். சோறு தண்ணி கூட கொடுக்க தேவையில்ல, அப்படி கஷ்டப்பட்டு வேலை செய்வான். என்னடா சதீஷா அப்படியா? எப்பா ஃபோன் கேட்டது ஒரு குத்தமாப்பா? நீ ஃபோன் கேட்டது குத்தம் இல்லப்பா. இந்த வயசுல உனக்கு ஃபோன் தேவையா? நீ வந்து +2 படிச்சு முடிச்சுட்டு காலேஜுக்கு போகும்போது அப்போ உனக்கு ஃபோன் வாங்கி தரேன். இப்போ எங்கள் கிளாஸ் எல்லாருமே ஃபோன் வச்சிருக்காங்கப்பா. நான் இப்போ தான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் எப்போ +2 முடிச்சுட்டு எப்போ ஃபோன் வாங்கி தருவீங்க எனக்கு? ஆமாங்க உடனடியாக வாங்கி கொடுத்துங்க. இப்போ ஃபோன் வச்சு தான் இப்போ நிறைய சம்பாதிச்சு நம்மளுக்கு காசு கொடுக்க போகிறான். சீக்கிரம் அவன் வேலையில் சேர்த்துக்குங்க. அவனுக்கு நிறைய காசு கொடுங்க சம்பளமா, அவன் ஃபோன் வாங்கட்டான். நம்ம ஒரு பொருள் வாங்குறோம்னு வச்சுக்க, அதனால நம்மளுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கு, அதனால ஒரு வருமானம் வருது அப்படின்னா நம்ம வந்து கடனை கூட வாங்கி கூட அந்த பொருளை வாங்கலாம். அதனால ஒரு 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னும் போது அது எதுக்கு நமக்கு? இப்போ அதில் கேம் விளையாடலாம், பாட்டு கேட்கலாம், அப்புறம் வீடியோலாம் பார்க்கலாம், அப்புறம் பசங்க கிட்டலாம் பேசலாம்ப்பா. இதெல்லாம் உனக்கு தேவையா? விரலுக்கு ஏற்ற வீக்கம்னு சொல்லியிருக்காங்க. நம்ம குடும்பத்துக்கு எது தேவை எது தேவையில்லை அதெல்லாம் யோசிக்கிற வயசு தானே உனக்கு. 10,000 ரூபாய் ஃபோன் தேவையா? அப்பா வச்சுக்கிற ஃபோனே 4,000 ரூபாய் தான். வேணா அப்பா ஃபோன் வேணா எடுத்துக்கோ. உங்க ஃபோன் அவனுக்கு கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க?
இல்லைன்னா உங்களுக்கு வேலை இருக்கு அங்கே இருக்கு அங்கே இருக்குன்னு அந்த ஃபோனை தான் சொல்லுவாங்க. அதை அவன்கிட்ட கொடுத்துட்டு அவளே நீ உட்காந்துக்கா ஃபோனில். ஃபோன் கீழலாம் அவன்கிட்ட எதுவும் கொடுக்குறவள. அப்பாவே கொடுக்குறேன்னு சொல்றாரு, இவங்க தான் வேணாம்னு சொல்றாங்கப்பா. இங்கே பாரு, இப்போ வந்து ஃபோன்லாம் வேணாம். நான் என்ன ஃபோன் நல்லா நிறைய பசங்க கெட்டு போகுது, இந்த ஃபோனுக்கு வேற அடிமையாகி போகுதுங்க. நான் ஒரு இடத்துல கூட பார்த்தா ஒரு சின்ன குழந்தை ஃபோன் அதுக்கிட்ட இருந்து அவங்க அம்மா வாங்கிட்டாங்களாம். அதனால அப்படி அழுது அடம் பிடிக்குது தெரியுமா. அதனால ஃபோன்லாம் வந்து சின்ன வயசுலாம் பார்க்கக்கூடாது, புரிஞ்சுதா? ஃபோன்லாம் ஒன்றும் வேணாம். ஆமாம், சின்ன சின்ன குழந்தைங்களுக்குலாம் சாப்பாடு விட்டுறேன் விளையாட்டு காட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை கையில் கொடுத்துட்றாங்க. அது பாட்டு அந்த ஃபோனை பார்த்துன்னு உட்காந்து இருக்குது. நல்லா சர்வீஸுக்கு செஞ்செல்லாம் சாப்பாடு விட்டுறேன் சொல்லிட்டு இப்போ தூக்கி வச்சு நல்லா காமிச்சு ஆடு மாடு அந்த கோழிலாம் காமிச்சு பூலாம் காமிச்சு சாப்பாடு விட்டுல. இந்த காலத்தில் யார் அந்த மாதிரி தூக்கி ஊட்டின்னு இருக்காங்க? எல்லாம் ஃபோனை கொடுத்துருதுங்க, ஃபோனை பார்த்து உட்காந்துங்க. அதுக்கப்புறம் கண்ணு தெரியல, இப்போ சோட வச்சு கேட்க மாட்டேங்குங்க, அடம் பிடிக்குதுங்க ஃபோன் இல்லைன்னா அப்படி சொல்லிட்டு வந்தால் என்ன அர்த்தம்? அப்படிதான் இப்போ நம்ம வீட்டில் ஒன்று அடம் முடிச்சுருக்குது. கொம்பு எடுத்து பட்டையே சாத்த போகிறோம் பாரு. இந்த லாக்டவுனில் வந்து ஸ்கூலில் வந்து பாடம் நடத்துறாங்க சொல்லிட்டு ஃபோன் கொடுத்து தப்பாக போச்சு. அதுல இருந்து இப்போ ஃபோன் நாடு நடக்கிறாங்க. அதான் சொல்லிட்டேன், ஃபோன் வேணா அப்பா கூட போயிட்டு பெயிண்ட் அடிக்கிற வேலை செஞ்சு காசு சம்பாதிச்சு ஃபோன் வாங்கிக்கோ. என்னங்க நான் சொல்றது சரிதானே? சரிதான். வேணாம்ப்பா எனக்கு இப்போ ஃபோனே வேணாம். நான் ஸ்கூலுக்கு போயிட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறமா படிச்சு முடிச்சு டெஸ்ட் எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காலேஜ் போகும்போது வாங்கி கொடுங்க. வேண்டாம். ஐயோ சதீஷ் எவ்வளோ நல்ல பையன், மூஞ்சிய வதியம் பாரு. நல்லா பெயிண்ட் அடிக்கிற வேலை செஞ்சு வாங்கிக்க சொன்னாங்க, ஃபோன் வேணான்னு சொல்றியா? உன்னை பற்றி எனக்கு தெரியும்டா. பசங்க அழுது அடம் பிடிக்குதுன்றதுக்கோசம் கேட்ட பொருள்லாம் வாங்கி தரணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. எது தேவையோ அது மட்டும் தான் வாங்கி தரணும். சதீஷ் சொன்னா கேட்டுப்பான், நல்ல பையன். ஆமா ரொம்ப நல்ல பையன். ஆமாப்பா நான் ரொம்ப நல்ல பையன் தான்ப்பா. சரி இட்லி சூடாது பாரு, சாப்பிடுங்க.